எப்படியாவது எடுத்துடணும், இல்லைன்னா தாவிடும். போங்கிட்டு சு சு. ஐயோ ஐயோ. ஏய் ஓடு ஓடுங்கிட்டு. நண்பர்களுக்கு வணக்கங்க. ரொம்ப நாளாச்சுங்க கடையில் சமைச்சு. அவ்வளோ இன்றைக்கி சமைக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். என்னென்னா ராஜஸ்தானோட பாரம்பரிய உணவு, அதாவது சப்பாத்தியும் ஒரு வெங்காய கறி, அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அப்பா பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இந்த குளத்துல பக்கத்தில் ஒரு குளம் கிடக்குன்னு அங்கே போய் தண்ணி இட்டு வந்துட்டாங்க. சும்மா செலவுக்கு. ஆடு அங்கிட்டு மேய்ஞ்சி நிற்கிது. கரெக்டாக சூரியன் மறைய போகுது. ஆடு கிடைக்க வந்துச்சு, குட்டியும் திறந்து விட்டாச்சு. அங்கே அப்படியே பக்கத்தில் தான் கல் எல்லாம் கிடக்கு, போய் எடுத்துகிட்டு வரணும். கல் விறகுலாம் நம்ம படுக்க இங்கே கிடக்கு. எல்லாம் எல்லாத்தையும் அங்கே அள்ளிட்டு போகணும். அப்பா அது ஒரு கையை பிடிங்கலாம் கொண்டு வருவான். கவுத்தவர் அந்த கவுத்தவர் ஆடு அங்கிட்டு கிழக்கிட்டு போயிடும். உள்ளே வத்தன ஆட்டை குட்டி பால் வரும். கவுத்துட்டா அதில் போடு அங்கிட்டு. ஆமாம் தூக்கி பிடிங்கப்பா பிடிங்கப்பா. ஏய் காலில் அடிக்காம வா. சத்தியான வீட்டாக இருக்கு. இரும்பு கட்டலா. அப்படியே போட அப்படியே போட, அப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா உதற அந்த தலைவணினா நனைஞ்சி விரிஞ்சு. மலையிலையா? அப்புறம் மலையில் நனையாமல் இதில் வந்துச்சு. இது என்னது? அது இது விறகு தீயரிக்க பொடி விறகா இருக்கு. விறகு பாருங்க எப்படி இருக்குன்னு. போய் விறகு கல் எல்லாத்தையும் அள்ளிட்டு வரணும். உள்ளே பார்த்தோம், உள்ளே பற்றிட்டு அப்புறம் போய் வேலையை பார்ப்போம். நம்ம அதை நாய் வேற தெரியுது. ஹேய் போகலாம். சத்தம் காட்டினா தான் எங்கிட்டாவது கிடக்கிற ஆடு குட்டி எல்லாம் முடியாது. பொழுதடையும் படுத்துருங்கண்ணே போய். அன்றைக்கி அப்படி தான் இருந்தால் அந்த விடலிக்கு அங்கிட்டு போய் ஒரு குட்டி ஒன்று படுத்துக்கிட்டு மாட்டிக்கிடுச்சு. பொழுதடையும் கவனமாக தான் பற்றணும். நாய் இங்கனே அப்படியே கண்ணில் கேமரா மாட்டிட்டு தெரியுது. போகலாம் போ. சரி அவ்வளோதாங்க. ஃபுல்லாக உள்ளே அடைச்சாச்சு எல்லாத்தையும். இந்த அங்கிட்டு பால் இல்லாத குட்டிகளுக்கு அப்பா பால் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கிட்டு கூட்டையும் மாற்றி வச்சாச்சு. என்னென்னா இப்போ எல்லாத்தையும் போட்டு நைட்டு அடைச்சிடணும், பகலில் அடைக்கிற மாதிரி. இல்லைன்னா பனி வாடியில் கிடந்துச்சுன்னா குட்டி வீணாக போயிடும். எந்த பக்கத்து கண்ணு? இந்த கண்ணு. இந்த ஆட்டுக்கு பாருங்கள், இந்த கண்ணு ஒத்த கண்ணு தெரியவே இல்லை. இந்த கண்ணு கெட்டு போயிருக்கு. ஊசியை போட்டுட்டோம். இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கு வித்தியாசம் தெரியும். ஊசியை மாட்டிட்டோம். எப்படி இருக்கு வத்திலா கண்ணு. இதுக்கு மூடி எங்கே மூடு. இந்த கண்ணில் என்னத்தை சொன்னாலும் அது கண்ணு தெரியாது, தெரியுதா? ஆனால் இந்த கண்ணில் எப்படி சொன்னால் கண்ணை சமைட்டேன். கண்ணு தெரில ஒத்த கண்ணு. இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ ஏய் உனக்கு என்ன வேணும்? போங்கிட்டு என்கிட்ட பால் இல்லை, என்கிட்ட இல்லை போ. பாருங்க முட்டு. ஆமாம் 3 பேரும் சேர்ந்து சவைங்க நல்லாயிருக்கும். இந்த குட்டி
இந்த போதில் ஆட்டிக்கிட்டு பின்னாடி அது யார் எந்த ஆட்டில் போய் எப்படி பாலை கலவாண்டு குடிச்சிருது தெரியாமல் அந்த குட்டிக்கு அப்புறம் பால்லாம் போயிடுது. இப்போ களவாங்க தெரியுது எந்த ஆடு மடு காட்டியிருக்கு அப்படின்னு. பத்திலா இதை ஒவ்வொரு இதையும் பண்ணுறதப்புறம் கூர்ந்து கவனிச்சோம்னா சிரிப்பாக தான் இருக்குங்க. ஏய் இந்த ஆடு மறுபடியும் முடிஞ்சு குட்டி எல்லாத்தையும் அடைச்சாச்சு. கூட்டுக்குள்ள கிடக்கு 2 கூட்டுக்குள்ளையும். நீ வேலையை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான். வாங்க தேவையான சாமான பூரா எடுத்து வந்துட்டேன். இதுக்கு வந்து எண்ணெய், அப்புறம் உள்ள என்ன இருக்குது, தோசைக்கல், சப்பாத்தி கட்டை, மைதா மாவு, கோதுமை மாவு, ஆல்ரெடி பிணைஞ்சு வச்சுருக்கேன். அதில் இது வந்து ஆட்டுக்கு இது நாளைக்கு காலையில் மருந்து போடணும். அது தனியாக வீடியோ வரும். தேய்க்கிற உருட்டைக்கட்டை. ஓகே அவ்வளோதான். இதில் என்னென்னா மாவு வந்து பிணைஞ்சு வச்சிட்டேன். அப்படியே அப்போ நல்லா ஊறும். பிணைஞ்சு மேலாப்பில் எண்ணெய் இருக்குல்ல அதை பொறுத்து தேய்ச்சி விட்டோம்னா அது காயாமல் இருக்கும். ஆனால் காஞ்சிடும். ஊறினா தான் நல்லா புசு புசுன்னு வரும் சப்பாத்தி. என்ன இருக்குது, வெங்காயம். இதுதான் இதை வச்சு அன்றைக்கி கறி பண்ணணும். வெங்காயத்தை மட்டுமே வச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம இருக்கிற இடம் வந்து ஃபுல்லாக ஒயின் ஷாப்புக்கு சமமானது. யாருங்க அங்கனங்கன்னு நிறைய என்னை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 100 பாட்டில் பிறக்கலாம். 100-150 பாட்டில் பிறக்கலாம். இங்கே பாருங்க, அங்கனங்கன்னு கிடக்கு பாட்டில் ஃபுல்லாக இறச்சி கிடக்கு. என்னென்னா இங்கே தான் வந்து சரக்கு அடிக்கிற ஆளுக்கு பூரா இங்கே தான் சரக்கு அடிப்பாங்க. நம்ம ஆடு கிடக்கிறனால இப்போ யாரும் வாரதில்லை. ஒரு நாள் ஆடு வந்து அங்கிட்டு கிடஞ்சில, அங்கிட்டு கிடக்கையில் இங்கே வந்து சரக்கு அடிச்சிருந்தாப்போ கிட்டத்தட்ட நான் 1 மணி வரைக்கும் ஃபுல்லாக விட தூக்கமே இல்லை. ஃபுல்லாக கத்திக்கிட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அது வந்து இது வந்து அவங்க ஊர் தான், அதனால் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. நாயும் கிடந்து குலைச்சிக்கிட்டே கிடந்துச்சு. என்ன பண்ணுறது, ஒரு இடத்துல அப்படித்தான் இருக்குங்க. சரி நம்ம வேலையை ஆரம்பிச்சிடும். நல்லா சப்பாத்தியை ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுக்கிட்டு அப்புறமா ஒன்று எடுத்து அடுப்பு பற்ற வச்சுட்டு கல்லில் போட வேண்டியதான். ஒரு தவளை வந்து தொலைச்சிச்சுங்க. வந்து பிணைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு பக்கத்தில் உட்காந்துருக்கு. பற்றிலா இது லைட் மூடாமல் விட்டோம்னா அவ்வளோதான். எப்படியாவது எடுத்துடணும், இல்லைன்னா தாவிடும். போங்கிட்டு சு சு. ஐயோ ஐயோ, ஏய் ஓடு ஓடுங்கிட்டு. நல்லா சப்பாத்தி போட்டோம் போ. ஓடிடுச்சு. என்னென்னா பிணைஞ்சு வச்ச மாவை வந்து உருண்டை பிடிச்சிக்கணும். ஆல்ரெடி நல்லா ஊறிடுச்சு.
ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு சப்பாத்தி ரெடி. இந்த மாதிரி இதை 6 இதையும் அப்படியே செஞ்சோன்னே இது வந்துட்டு அதுக்கப்புறமா அதில் எப்படி இருக்குன்னு ஒரு பத்தில் அப்படின்ட்டு ஓரத்தில் வச்சிடணும். அப்படியே ஒன்று ஒன்றா சொன்னோன்னு முடிஞ்சு. இதை அப்படியே தூக்கி உரம் கட்டிட்டு அடுப்பை பற்ற வச்சு கல்லை ஏற்றிட்டு அப்படியே சொல்ல வேண்டியதான். ஒன்று செருப்பை போட்டுக்க பூரா வந்து கிளாஸ் எனக்கு நெருங்கி முள்ளு. செருப்பு போட்டால் மண் இது பண்ணி விடுது. சும்மா நான் போட்டுக்கிறேன். மண்ணுக்கும் அதுக்கு என்ன இருக்குது? மண் இது பண்ணும்ல. ஒருத்தரில் லேசாக ஒரு சின்னதாக கையோ காலோ இது ஒன்றா கூட மண் தெரிச்சிடும். பார்த்து தான் இது பண்ணணும். ஆனால் பாலைவன மண் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே மூடி வச்சுருக்கேன். இங்கே இருக்கட்டேன், ஒன்று ஒன்றா எடுத்து போடுவோம். எல்லாம் இது பண்ணியாச்சா? தேய்ச்சிட்டேன். சரி சரி. இப்போ பாருங்கள், இந்த கையில் ஃபோனை இது பண்ணிட்டு எடுக்குங்க, கஷ்டமாக இருக்கும். புளிய பொங்கி போட்டுற வேண்டியது. சூடாகிடுச்சு. சூடாகிடுச்சு. லைட்டாக தூசி இருந்தால் ஊதி விட்டுக்க வேண்டியது. அவ்வளோதான். சப்பாத்தி போடுறதுல ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ என்னென்னா, இது வந்து எங்கள் அப்பாவோட துண்டுதேன். ஒன்றும் எதுவும் கீழே இடந்து எடுக்கலை. பாருங்கள், இதை வச்சு இப்படி அமுக்க அப்படியே அப்படியே பெருசாகும். அது வந்து ரொம்ப பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அப்படியே அமைக்க விட்டோம்னா இதாகிடும். காற்று ஓராக இருக்குது. ஆல்ரெடி ஒன்று அங்கிட்ட எடுத்து போட்டேன். அவ்வளோதாங்க, அது ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி டப்பே அப்படி கிளம்பிருக்கிறதுல கறி இருக்கு நேரம். அவ்வளோதான். சப்பாத்தி வந்துக்கிட்டு இருக்கா. இங்கிட்ட எல்லாம் அப்படியே கொசு கடிக்காமல் அப்படியே அணவுக்கு வந்துட்டாங்க. இந்த ஓரத்தில் இங்கிட்ட தீ மூட்டுறாங்க அப்படின்னு உள்ள குட்டி கிடந்து கத்திட்டு கிடக்கு. வந்துருங்க, பரட்டி விடும். சரிங்களா?
ஆயிடுச்சு. சப்பாத்தி பூரி மாதிரி ஆயிடுச்சுப்பா. எப்படி இப்போ பரட்டி போடணுமா? தடி எப்படி கிடக்குதுல டொடக் 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 ஃபுல்லாக காற்று. இது எல்லாம் வந்துருச்சு. இது இந்த மாதிரி துண்டை வச்சு அமுக்கவும் தான் இந்த மாதிரி பெருசானது. செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான், யார் வேணால் செய்யணும். இன்னும் வெங்காயமும் அதுக்கு தாளிப்பு மட்டும்தான். ஃபுல்லாக வெங்காயத்தை எல்லாத்தையும் நறுக்கியாச்சு. அங்கிட்ட கருவேப்பிலை இருக்குது, சட்டி இருக்குது, எண்ணெய் இருக்குது. எல்லாம் போட்டு தாளிக்க வேண்டியதான். தாளித்து என்னென்னா வெங்காயம் வந்து நல்லா அதில் வந்து மெல்ட் ஆகி உருகி குழம்பு மாதிரி ஏறணும். அதுதான் இது. இப்போ அது வரைக்கும் நல்லா போட்டு கொதிக்க விடணும். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நிறைய ஊற்றுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக அப்புறம் கடுகு, கொஞ்சமாக போட்டோம். அவ்வளோதான், இதுதான் காட்டு சமையல். கருக போகுது. ஆடு எல்லாம் பயந்துருச்சுங்க, ஆடு குட்டியெல்லாம். அந்த வெங்காயத்தை போட்டுருவோம். அவ்வளோதான். இதெல்லாம் ஆடெல்லாம் பயப்படுது. இது என்னென்னா ஆவாரங்குச்சி, நம்ம பல்லு விளக்கு பயன்படுத்தோம்ல அந்த குச்சி. கழுவியாச்சு நல்லா. இதுதான் இப்போதைக்கு நமக்கு கரண்டி. சமயத்துக்கு அதாவது என்ன கையில் இருக்கோ அதை போட்டுக்கோன்னு விட்டுறோம். அதுக்காண்டி போட்டு கரண்டி எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு தான் இருக்க முடியாது. அதுதான் கரண்டி. ஆவாரங்குச்சி நல்ல மருத்துவ குணமிக்கது. நல்லா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும் அந்த தாளிப்போட. இதோட இப்போ நம்ம என்ன போடுறோம்னா உப்பும் மிளகாத்தூள் மட்டும்தான், வேறு எதுவுமே போடக்கூடாது. செம்ம டேஸ்டாக இருக்கும். இது அப்படியே உருகி எப்படி குழம்பு மாதிரி குழம்பு ஆகணும். அதான் தவிர மீன் நம்ம அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் போடும். ஓகே, மிளகாத்தூளையும் போய் கொட்டிடுவோம். கரண்டி சூப்பர் கரண்டி. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி. இது வந்து தண்ணியா? அது என்ன தண்ணி இடுங்க.
நிறையா ஊற்றியாச்சு. இது வந்து ராஜஸ்தானில் அதிகளவு இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. என்னன்னா வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு மிளகாத்தூள் போட்டு எளிமையான உணவு இது. நம்ம கண்டகளிய மசாலையெல்லாம் போட்டு என்னென்னமோ விதவிதமாக சாப்பிட்றோம்ல, இந்த மாதிரி ஒரு நாளாக செஞ்சு பாருங்களேன். அந்த எளிமையான உணவோட இது புரியும் உங்களுக்கு. வாங்க இறக்கியாச்சு. இறக்கி பாயை நல்லா உதறியாச்சு. பாயில் வைக்காத, பாயில் வைக்காத, அங்கிட்டு வச்சு மண்ணில் வை, அப்புறம் ஆடினோன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த டிஃபன் பாக்ஸை கழுவுங்களேன், அதில் ஊற்றிடுவோம். இந்த ஊற்று அவ்வளோதான். வேறு வழியில் அப்படியே பார்த்தீங்களா, தவளைனா வந்துட்டு போச்சு. அதில் வந்து அப்பாவுக்கு சாப்பாடு இருக்குது. நான் பாம்புக்கு ஆடு நிறுத்த வர்றதுனால சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு இருக்க முடியாது. அதனால் சாப்பாடு இருக்குது அதில் அப்பாவுக்கு. நமக்கு மட்டும் 2-3 சப்பாத்தி, அப்பாவுக்கு 3 சப்பாத்தி. அது ஒரு சப்ஜி. இது வந்து இதுவும் ஒரு வகையான கூட்டு. என்னென்னா எங்கள் அம்மா செஞ்சது. இது மாங்காயும் கத்திரிக்காயும் போட்டிருக்கு. வேறு மாதிரி இது. மாங்காய், கத்திரிக்காய், வெள்ளைக்கட்டி. என்னென்ன வரு கண்மணி. இது கண்மணி. என்னப்பா ஒரே ரகரகமாக இருக்குது. கண்மணினா ரசம், அது வைக்கிற பேர். புளிக்குழம்பு பேர் என்னப்பா? அது பேர் கண்மணி. புளிக்குழம்பு பேர் காட்டுங்க, ஊற்றுறேன். இதெல்லாம் தொட்டு தொட்டு சாப்பிடுங்களேன். லேசா நான் இல்லையா ரொம்ப எனக்கு கொஞ்சம் போட்டால் போதும். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்குது. ஏன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டோம்ல, கொஞ்சம் காரமாக இருக்குது. அதுக்குள்ளே உரைக்குது, வாயிலே வைக்கலன்னு. இது எப்படி இதா செம்மையாக இருக்கும். புரோட்டா மாதிரி பிச்சு போட்டாச்சு அப்பாவுக்கு. பிச்சு போட்டு அந்த வெங்காய கறியும் போட்டாச்சு. அப்பா ஒரு இது சொல்கிறேன் பாருங்களேன். சப்பாத்தியை இது வந்து காரமாக இருக்குது, இது வந்து இனிப்பு. மாங்காயும் கத்திரிக்காயும் இது வந்து இனிப்பு, இது வந்து காரம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படிமா இருக்கு? அந்த போலி சாப்பிட்ருப்பீங்கன்னா உள்ள கார போலி, இனிப்பு போலி எப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கருப்பனுக்கு, காவக்காரனுக்கு கருப்பே இங்கே வா.
ஓய் என்னப்பு அங்கே போ. என்ன பண்ணுற சாப்பிடு. சோறுலாம் இருக்குங்க. கருவு இந்தா சாப்பிடு. சோறும் அந்த சப்பாத்தியும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. சாப்பிடு. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அந்த பாயை மட்டும் உதறி நம்ம பக்கெட்டு போட்டு விட்டு அப்படி தூங்க வேண்டியதான். அப்பாவை பாருங்க, இங்கே நல்லா கொசுவில் போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா உள்ள. ஓய் என்ன நல்லா கொசு வலைக்குள்ள கிடக்கல. அப்போ தான் எல்லாம் உதறி விரிச்சிக்கிறீங்க, கொசு வலைக்குள்ள கிடக்குறாங்க. இது உனக்கும் பக்கம் பண்ணிக்கிட்டு வரேன். நான் வந்து இப்போ தான் உதறி கிடக்கேன். அம்பட்டுங்க பூரா அம்பட்டு மண். என்னப்பா பெட்டை தோத்துரும் இருக்கப்பா, இத்தனை இது விரிக்கிறியா? பாய் இல்லை ஃபஸ்ட்டு வந்து கட்டில். அடேங்கப்பா மருகவா என்னடா இதுக்கு மேலே இதுவா நல்ல ஜம்முன்னு தூங்குவியா? தாப்பா நீ கண்ணை வச்சிடாத. அதுக்கு மேலே இது வந்து போத்திக்கிற இது மேலே இது கடைசியா தாடி இதை மாட்டிக்கிறியா? இதை வேணாண்ணா மாட்டிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு போர்வை எல்லாத்தையும் தாண்டிக்கிறேன். இதை போட்டால் தான் நமக்கு இதை போட்டால் சரி கொச்சண்டு கொட்டித்தான் அப்படி போச்சு. அவ்வளோதான். தட்ட முடியாமல் போத்துவேன். போய்